வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, பட்டாணி சுண்டல். என்னோடய டெக்கரேஷனை பார்த்து ரொம்ப வியந்துடாதீங்க. சும்மா ஒரு இதுக்காக பண்ணி பார்த்தேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் அந்த பட்டாணி சுண்டல் விற்கும்போது இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த பட்டாணி சுண்டல், அப்புறம் மாங்காய், கேரட்டு, கார்ன்ஃப்ளெக்ஸு, பொரி. சரி, அதேமாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டெக்கரேஷன் பில்டப்பே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, டிஷ் எப்படி இருக்கும்லாம் நினைக்காதீங்க. டிஷ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு. நான் அடிக்கடி செய்கிறது கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வெள்ளை பட்டாணி அல்லது பச்சை பட்டாணி எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு காலையில் 8 மணி 9 மணி வாக்கில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு குக்கரில் 3லேருந்து 4 விசில். இப்போ உங்களோட குக்கர் கரெக்டாக அந்த பட்டாணி 3 விசிலில் வெந்துடும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டு வச்சுருங்க. நல்லா பட்டாணியை தம்மு போகிற அளவுக்கே வச்சுருங்க. அவசரப்பட்டு தம்மெல்லாம் எடுத்துட வேணாம், அப்படியே அந்த விசில்லே இருக்கட்டும். இப்போ நம்ம மிக்சிங்க்கு கிரேவி ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா 1, மீடியமாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 2 மலம் பூண்டு இருந்துச்சுன்னா ஒரு 2 போதும். நார்மல் பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4 பல் போடுங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் 4லேருந்து 5 பச்சை மிளகா போடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூளும் போட போகிறோம், அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தாச்சியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விடணும். போட்டோன்னே ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் நிற்காதீங்க, ஏன்னா இது வெங்காயம் இருக்கனால நல்லா தெறிக்கும். அதனால் போட்டுட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளிக்குங்க. இந்த வீடியோவில் நான் பண்ண மாதிரி பண்ணிடுங்க. இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகாத்தூளை கம்மியாக போடுங்க, காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா மிளகாத்தூளை அதிகமாக போடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். அப்புறம் நம்ம வேக வச்ச அந்த பட்டாணியை இந்த கிரேவியில் தூக்கி ஊற்றிடுங்க. பட்டாணி வேக வைக்கும்போதே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஆனால் நான் சொல்லியிருக்க மாட்டேன். உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம், ஏன்னா பட்டாணி அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா போட்டுக்கோங்க. நம்ம பட்டாணியை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து தான் ஊற்றிருக்கோம். அந்த தண்ணி அரைதான் ஆனதுக்கப்புறமாட்டி ஒரு ஸ்மேஷரோ இல்லை கரண்டியை வச்சோ அந்த பட்டாணியை நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப முழுசாக கிடந்தா நிறைய வாயில் தட்டுப்படும். அப்புறம் கொஞ்சம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப முழுசாகவும் கிடக்கக்கூடாது, ரொம்ப மசிச்சிடவும் கூடாது. ஒரு 80% அளவுக்கு அந்த பட்டாணி மசிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். ஓரளவு செமி கிரேவியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க, திக்காயிரும். இப்போ பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ அழகாக பிளேட்டிங் பண்ணியிருப்பேன்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சே நீங்கள் அழகாக பிளேட்டிங் பண்ணலாம். இதுக்கு வெங்காயம் மட்டுமே போதும். நீங்கள் அதை விட எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் என்னென்ன பிளேட்டிங்காக வச்சுருக்கேன்னா, நடுவில் ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி, அதை சுற்றிலும் வெங்காயம், அதை சுற்றிலும் திருவின கேரட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் அதை சுற்றிலும் பொரி, அப்புறம் அதை சுற்றி மறுபடியும் அந்த பட்டாணியை அந்த கிரேவியாக சுற்றிலும் ஊற்றி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதில் கார்ன்ஃப்ளெக்ஸ்ன்னு இருக்கும், அது கூட போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது மழை காலம், ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் நம்மளுக்கு தோணும். அப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கும் இது செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா அதில் இந்த சாம்பார் தூள் போட சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட். பாய்.